இந்த புனிதர்கள் என்பவர்கள் யார்? நிறைய புனிதர், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? ஆயிரக்கணக்கான புனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு 7 கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிரப் போகிறேன். இந்த 7 கருத்துக்களில் நான் யாராவது ஒருவரை இணைத்து சொல்லுவேன், ஏதோ ஒரு புனிதரை இணைத்து சொல்லுவேன். அதற்காக மற்றவர்கள் இல்லையா அப்படிலாம் கேட்கக்கூடாது. எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த புனிதர்களின் பிறப்பு ஒன்றும் ஏதோ ஒரு பெரிய சிறப்பான பிறப்பு என்று சொன்னால் அல்ல, நிச்சயமாக இல்லை. அவர்களுடைய பிறப்பெல்லாம் எளிமையானதுதான். ஆக புனிதர்கள் எனப்படுபவர்கள் யார் என்று சிந்திக்கும் பொழுது முதலிலே இந்த புனிதர்கள் எல்லாம் உங்களைப் போல என்னைப் போல ஒரு மனிதராக பிறந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாரும் அல்ல, வனாந்தரத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, வனாந்தரத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, ஒன்றுமில்லாமல் உருவானவர்களும் அல்ல. சாதாரணமா பெற்றோர்களுக்கு குழந்தையாக ஒரு மனிதனாக உங்களைப் போல என்னைப் போல பிறந்தவர்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இப்பொழுது நம்முடைய இந்திய திருச்சபையில பொது நிலையினர் ஒருவர் புனிதராயிருக்கிறார். யாரது? தேவசகாயம் பிள்ளை. தேவசகாயம் பிள்ளை ஒரு சாதாரண கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட பிறக்காத ஒருவர், கிறிஸ்துவை அறியாத ஒருவர், கிறிஸ்துவ என்றால் என்ன என்றே புரியாது, சிலுவை என்றால் என்ன என்றும் தெரியாது. ஆனால் அப்படி ஒரு அசாதாரண இல்ல, சாதாரண ஒரு பிறவி எடுத்தவர் எவ்வாறு அந்த இறைவனை கண்டு கொண்டார் தன்னுடைய வாழ்க்கையில, அந்த இறைவனுக்கு எவ்வாறு சான்று பகர்ந்தார், அந்த இறைவனை எவ்வாறு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார், அதற்காக தன் உயிரை கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம். போயிருக்கலாம் அந்த இடத்துக்கு, ஆரவாய் மொழி இல்லையா? பல 2 முறை 3 முறை நான் போயிருக்கிறேன். அவரை சுட்டுக் கொள்ளுகிறார்கள், அவள் மறையிலிருந்து உருண்டு விழுகிறார். அப்ப அந்த பாறை உடைந்து விழுந்து மணி ஓசை அடித்தது என்று சொல்லுகிறார்கள். இன்றும் அந்த கல், அந்த பாறை எல்லாம் கம்பி வளையிட்டு இடப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கிற எந்த கல்லை எடுத்து நீங்கள் அடித்தாலும் ஆலய மணியினுடைய ஓசை கேட்கிறது. பிரைஸ் தி லார்ட். யாராவது போயிருக்கிறீங்களா? இங்க இருக்கிறவங்க யாராவது போயிருக்கீங்களா? உண்மை. 1998 போனேன். அவர் புனிதர் ஆகிறதுக்கு முன்பாகவே நான் அந்த இடத்திற்கு போயிருந்தேன். அதன் பிறகு இப்பொழுது கூட கடந்த ஆண்டு போயிட்டு வந்தேன், ஒரு முறை போயிட்டு வந்தேன். பச்சை அப்படியே ஞாபகம் இருக்கிறது, அவ்வளவு அழகா. ஆக சாதாரண மனிதராக நம்மை போல பிறந்தவர்கள் ராணி மரியா, அருள் சகோதரி ராணி மரியா. ஏன்னா நாம நம்ம காலத்துக்கு இல்லாத சிந்திப்பதை விட நம்ம காலத்துல சிந்திக்கலாம் அப்படின்னு ஒரு சில இதை தான் எடுத்த, வேற ஒண்ணும் இல்லை. ராணி மரியா சாதாரண மனித பிறப்பு, ஒரு அருள் சகோதரியாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த துறவற வாழ்க்கை, அந்த துறவற வாழ்க்கையில் அழைத்த இறைவனுக்கு சான்று பகர கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. தன்னை கத்தியால் கொலை செய்கிறான், கொலை செய்தவனை சிறையில் சென்று சந்திக்கிறார்கள் அவருடைய சகோதரிகள், ராணி மரியாவோடு பிறந்த சகோதரிகள். நான் நீளமான வரலாறுலாம் சொல்ல வரல, நீளமான வரலாறுலாம் நான் சொல்ல வரல. ஆக சந்திக்கும் பொழுது இவர்கள் ரக்ஷாபந்தன், வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கொண்டாட்டம். அது கையில ராக்கி அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க. அப்படின்னா ஒரு சகோதரி, ஒரு பெண் சகோதரி ஒரு ஆணுடைய கையில அந்த ரக்ஷா பந்தன் அதை கட்டினால், அந்த கயிறை கட்டினால், நீ என் சகோதரன், என் கூட பிறவாத சகோதரன், எனக்கு நீ பாதுகாப்பு, என் கற்புக்கும் நீ பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சகோதரத்துவ உணவு. அண்ணன் தங்கை என்ற உறவு, இல்ல அண்ணன் அக்கா, அக்கா தம்பி என்ற ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அந்த அருமையான கொண்டாட்டம் ரக்ஷா பந்தன். நாங்களாம் வடநாட்டில் படிக்கும் போது எங்களோட படிக்கக்கூடியவங்க, எங்களுக்கு தெரிந்தவர்கள், பங்கில் இருக்கக்கூடிய சில இளம் பெண்கள் எல்லாம் அந்த மாதிரி ரக்ஷா பந்தன் கட்டுவது உண்டு. எனக்கெல்லாம் கண்டிருக்காங்க. எனக்கு நான் படித்து முடித்து வந்து இங்கு குருவான பிறகு கூட போஸ்ட்ல ரக்ஷா பந்தன் அனுப்பினவங்க உண்டு, போஸ்ட்ல அனுப்பியிருக்கிறாங்க. ஆக அப்படி தன் சகோதரியை கொலை செய்த அவனை சகோதரன் என்று ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு அடையாளத்தை ரக்ஷா பந்தன் என்ற ஒரு கயிறு கட்டி அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் மனிதனாக மாறினான். அப்பொழுது அந்த கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற அந்த உண்மையை அறிந்து கொண்டான்.
மனம் மாறிவிட்டான், மாறிவிட்டான் என்று சொல்லுகிறார். ஆக ராணி மரியா எத்தகைய ஒரு மாற்றத்தை உயிர் கொடுத்து கொடுத்தார். ஒருவனை முழு மனிதனாக, விசுவாசியாக, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவனாக மாற்றினார் என்றால் உண்மை. ஆக சாதாரணமாய் பிறந்தவர்கள், மனிதர்களாக பிறந்தவர்கள் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே. அதையும் கடந்து போகணும்னா ஒரிசாவுல கந்தமால் அங்கு பயங்கரமான மத கலவரம் நடைபெற்றது. ஒரிசாவில் ஆஸ்திரேலிய மிஷனரி கிரகம் ஸ்டெயின்ஸ் அவருடைய 2 பிள்ளைகள் ஜீப்ல உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். இவர்கள் எரிக்கப்பட்ட பொழுது மனைவியும் மகள் மட்டும் இருக்காங்க. 2 ஆண் குழந்தையும் இவரும் இறந்து போனார்கள். கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் இன்னும் திருச்சபை புனிதராக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் பாருங்க என்ன நடந்தது. அப்ப உங்கள் கணவனையும் உங்கள் 2 ஆண் குழந்தைகளையும் உயிரோடு எரித்தார்களே, நீங்கள் எங்கள் ஊரை விட்டு நாட்டை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா? இல்லை உங்கள் கணவன் செய்த அந்த மருத்துவ வேலையை, சேவையை செய்யத்தான் விரும்புகிறீர்களா என்று கேள்வி கேட்கிறார்கள். அவள் சொன்னாள், என் கணவனையும் என் மகன்கள் 2 உயிரோடு எரித்துக் கொண்டு அவர்களை இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்னிக்கிறேன் என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆழமான விசுவாசம். நாம் புனிதர்களை நினைக்கிறோம். நம்மை போல வாழ்ந்தவர், மனிதனாக பிறந்தவர், வாழ்ந்த ஒரு மனுஷி எத்தகைய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் பாருங்க. கிறிஸ்து சிலுவையில் அதைத்தான் அவர் நம் ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆக மறப்பதும் மன்னிப்பதும் மாபரன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதுதான் நம் கிறிஸ்தவத்தின் அடையாளம். மறப்பதும் மன்னிப்பதும் மாபரன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதுதான் நம் ஆண்டவர் இயேசுவில், இயேசு சிலுவையில் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதுதான் நம் கிறிஸ்தவத்தின் அடையாளம். இன்று கிறிஸ்தவன் என்றால் அந்த மன்னிப்புக்கு அடையாளமாய் இருக்க வேண்டும். மன்னிப்பை பெறுபவர்களாய், மன்னிப்பை கொடுப்பவர்களாய் வாழ வேண்டும் என்றெல்லாம் நாம் சிந்திக்கிறோம் அல்ல. அதுதான் கிறிஸ்தவன், அதுதான் வாழ்க்கை. இறை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, மன்னித்து வாழ்ந்தால் நாம் மனிதனாக அல்ல புனிதனாக இருக்கிறோம். அழகா சொல்லுகிறார் அந்த கவிதன், அழகாக சொல்லுகிறான். மன்னிப்பதும் மறப்பதும் மாபரன் இயேசு கற்றுக் கொடுத்த பாடம். அது சிலுவையின் பாடம். அதுதான் நம் கிறிஸ்தவத்தின் அடையாளம். மன்னித்து வாழ்ந்தால் மனிதனாக அல்ல புனிதராகிறோம், புனிதராகிறோம். மன்னிக்க மறந்தால் அதன் மரண ஓலம் கல்லறை மட்டும் தொடரும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமான சகோதரர்கள், இப்படி எத்தனையோ புனிதர்களை நாம் உதாரணத்தில் கொண்டே இருக்கலாம். எத்தனையோ புனிதர்களை, மனிதராக பிறந்தவர்கள், மனிதராக பிறந்தவர்கள். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனிதர்கள் என்பவர்கள் யார்? இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு இவ்வுலகிலே வாழ்ந்தவர்கள். இறைவன் விரும்பும் வாழ்வை அவர்கள் விரும்பும் வாழ். நாம விரும்புறத நம்ம வாழணும், நாம நினைக்கிறத செய்யணும். ஆனா கோவிலுக்கு போகணும், அப்பா இயேசுவே ஆண்டவரே அப்படிலாம் அந்த உதட்டால் மட்டும் ஆண்டவரை போற்றக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படிலாம் ஆசைப்படுகிறோம். ஆக நம் விருப்பங்களை கடந்து, மனித பலவீனத்தை கடந்து, இறைவனின் விருப்பத்தை, இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக, இறைவனுக்கு உகந்தவர்களாக இந்த உலகிலே வாழ்ந்தவர்கள் புனிதர்கள் என்பவர்கள். அதற்கு நான் 2ஆம் ஜான் பால் அவர்களை எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை நம்முடைய இந்திய தேசத்துக்கு வருகிறார். அவரையும் சுட்டுக்கொள்ள முயற்சிகள் எடுக்கிறார்கள். குண்டு பாய்ந்து விட்டது. மருத்துவமனையில் இருக்கிறார். ஆனால் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் அந்த வேளையிலும் என்னை சுட்டுக் கொண்டவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக அதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அவர் அந்த தன்னை சுட்ட அந்த மகனை பார்த்து சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அவனும் வாழ்வு பெறுகிறான், மனம் மாறுகிறான். ஆக புனிதர்கள் இயேசுவுடைய பெயரால் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு இந்த உலகிலே வாழ்ந்தவர்கள் என்று சொன்னால், அதனால்தான் திருத்தந்தை இன்று புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார், புனித நிலையிலே இருக்கிறார். ஆக அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாம் அந்த கிறிஸ்துவின் அடையாளம், கிறிஸ்தவத்தின் அடையாளம் என்று சொல்லும் அந்த மன்னிப்பை இந்த உலகுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறோம். அதனால் தான் கிறிஸ்தவம் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இயேசுவில் நம்பிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தின் விதை விதைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது புனிதர்களின் வாழ்க்கையில் அவர்கள் சிந்திய அந்த இரத்த துளியில் தான் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாமெல்லாம் இப்பொழுது வேணால் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், ஆனால் 4-5 தலைமுறைகள் தாண்டி போன கிறிஸ்தவர்களே இல்ல. ஆக இந்த புனிதர்களின் மறை சாட்சியத்தில், இந்த புனிதர்கள் சிந்திய அந்த இரத்த துளிகளில் முளைத்த விசுவாச விதை நம்முடைய கிறிஸ்தவம் என்று நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள். ஆகவேதான் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலிலே புனிதர்கள் என்பவர்கள் சாதாரண மனிதர்கள், நம்மை போல பிறந்தவர்கள். இரண்டாவது, இந்த உலகில இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்தவர்கள். மூன்றாவதாக, தங்களது சாட்சிய வாழ்வின் வழியாக இறைவனை பிறருக்கும் பலருக்கும் அறிமுகப்படுத்தியவர்கள். தங்களுடைய சாட்சிய வாழ்வு, அவருடைய வாழ்வே சாட்சியமாக மாறியது, அவருடைய வாழ்வே சாட்சியமாக மாறியது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எத்தனையோ புனிதர்களை உதாரணமா சொல்லலாம். அந்தோனியார், பிரான்சிஸ் அசசியார், அவ்வளவு பேரை சொல்லலாம். சாட்சியம் திருத்தூதர்கள் எல்லாரையும் சொல்லலாம். ஆனால் எனக்கு மிகவும் பிடித்தது சென்ட் பால், புனித பவுல் அடிகளார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அழகாக சொல்வார். 1வது அதிகாரம் 15வது வசனம் தொடங்கி சொல்லுவார். எவ்வாறு? தாயின் கருவில் நான் உருவாகும் முன்பே தமக்கென என்னை ஒதுக்கி வைத்து அழைத்த இறைவன் என்று அந்த இறைவனை எவ்வாறு அழைத்தார் பவுலடிகளாரை? திருத்தூதர் பணிகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் அழகா. 9வது அதிகாரம், 22ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரத்துல இந்த பவுலடிகளாருடைய மனமாற்ற நிகழ்வெல்லாம் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். குதிரையிலே தமஸ்கு நகருக்கு செல்லுகிறார், மின்னல் தாக்கி குதிரையில் இருந்து விழுகிறார். அப்பொழுது சவுலே சவுலே என்ற குரல் வானிலிருந்து ஒலிக்கிறது. இவர் நீ யார் என்று கேட்கிறார். நீ யார் என்று இவர் கேட்கும் பொழுது வானிலிருந்து குரல் எவ்வளவு பதில் சொல்லுகிறது? நீ துன்புறுத்தும் இயேசு நான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே சென்றாலும் உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீகை தேடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, தீகை தேடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர்,
வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசுவில் பிரியமானவர்களே, தங்களுடைய சாட்சிய வாழ்வின் வழியாக இறைவனை பிறருக்கு பலருக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் புனிதர்கள். அதான் மூன்றாவது கருத்தாக நாம் சிந்திக்கிறோம் இல்லையா? பவுலடிகளார் தாயின் கருவில் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், முதல் திருமுகம் 15வது வசனம் தொடங்கி அப்படின்னு சொல்றாங்க. 15வது வசனம் தொடங்கி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஆக தாயின் கருவில் உருவாகும் முன்பே என்னை அறிந்து தமக்கெட ஒதுக்கி வைத்து என்னை அழைத்த கடவுள் என்று பல்வேறு நிலைகளிலே தன்னுடைய அழைப்பை உணர்ந்த பவுலடிகளார் மாற்றம் பெறுகிறார். ஆக நீ துன்புறுத்தும் இயேசு நான் என்று சொன்ன பொழுது அந்த இயேசுவை கண்டுகொள்கிறார். அந்த இயேசுவை கண்டுகொண்ட பொழுது என்ன வார்த்தை சொல்லுகிறார் தெரியுமா? என்னை தடுத்து ஆட்கொண்ட இறைவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக வாழ்விலே நடைபெறுகிற நிகழ்வுகள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார். வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார். அவருக்காக நம்மை தடுத்து ஆட்கொள்ள இருக்கிறார். ஆனால் நாம் உணராமல், அதை புரிந்து கொள்ளாமலும் தெரியாமலும் தான் ஏதோ ஒரு நிலையிலே தாண்டோண்டித்தனமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக சாட்சிய வாழ்வு சவுல் பவுல் மாறுகிறார். சவுல் பவுல் என்று மாறுகிறார். பெயர் மாற்றம் மட்டுமல்ல, முழுமையான மாற்றம், ஒட்டுமொத்தமான மாற்றம், மனம் மாற்றம், மிகப்பெரிய மாற்றம், அளப்பரிய மாற்றம். அதற்கு சான்றுதான் இந்த விவிலியம், அதற்கு சான்றுதான் இந்த விவிலியம். அதனால தான் பவுலடிகளாரை எடுத்தேன். புனிதர்கள் என்பவர்கள், மூன்றாவது கருத்தாக நாம் சிந்திக்கும், புனிதர்கள் என்பவர்கள் தங்களுடைய சாட்சிய வாழ்வின் வழியாக கடவுளை, இறைவனை பிறருக்கு பலருக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் என்று சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கு? புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கு? 27 புத்தகங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கு? 27 புத்தகங்கள் இருக்கு. 4 நற்செய்தியாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. 4 நற்செய்தியாளர்கள். ஒரே நற்செய்தி தானா? நான் நற்செய்தி எத்தனை கேட்டால் நீங்க 4 சொல்லுவீங்க. தவறு. நற்செய்தி ஒன்றுதான், அது இயேசு கிறிஸ்து என்னும் நற்செய்தி. ஆனால் 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. லூக்கா, மத்தேயு, மார்க்கு, யோவான் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் கடந்துருங்க. நம்ம எல்லாம் எடுத்தாலும் உடனே நற்செய்தியிலிருந்து படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லுவோம். 13 திருமுகங்கள் எழுதியிருக்கிறார். 27 புத்தகங்கள்ல 13 திருமுகங்கள் எழுதியவர் யார்? பவுலடிகளார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சவுல் என்று சட்டத்தை தன் கையில் எடுத்து கிறிஸ்தவன் என்று சொன்னவனை, கிறிஸ்து உண்மையாகவே இறந்து உயிர் தெழுந்தார் என்று சொன்ன மக்களை எல்லாம் கொன்று குவித்தவர். கிராமங்கள்லாம் கருதெல்லாம் அறுத்தோம்னா, இப்பெல்லாம் அறுவடை சீசன் இல்லையா? கருதெல்லாம் அறுத்தோம்னா அந்த வைக்க போர் மாதிரி குமிச்சு வச்சிருப்போம்ல, போர் வைக்க போர் சொல்லுவாங்கல்ல, வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால விவசாயம் பண்ணவன் தெரியும், கிராமத்துல இருந்தா வந்திருக்கிறேன். அப்படி கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட மக்களை எல்லாம் கொன்று குவித்தவர். போர் வைக்க போர் மாதிரி குவித்து அதிலே ஆனந்தம் கண்டவன். எப்படிப்பட்ட மாற்றம்! அவன்தான் அதுல இதுல 27 புத்தகங்கள்ல 13 புத்தகங்கள் எழுதியிருக்க மட்டுமல்ல, இந்த லூக்கா, மத்தேயு, மார்க்கு, யோவான் அவங்கெல்லாம் முதல்ல எழுதல. அவங்களா இயேசுவோடவே இருந்தவங்க. அவங்களா சொல்லல. அவங்களுக்கெல்லாம் அந்த சாட்சியம் அல்ல, அந்த தைரியம் அல்ல. மனமாறிய பவுலடிகளாருக்கு மட்டும்தான் வந்தது. அவர்தான் முதலில் இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 27 புத்தகங்களில் ஒன்று எழுதினார். முதல்ல எழுதின 27 புத்தகங்கள்ல முதல் எழுதப்பட்டதும் பவுலடிகளார் எழுதிய தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகம் தான் 50 AD. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இதுதான் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனிதர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், சாதாரணமாக மனிதர்களாக பிறந்தவர்கள், கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்தவர்கள். ஆனால்
தங்களுடைய சாட்சிய வாழ்வினால் அந்த இறைவனை இந்த உலகுக்கு, பிறருக்கு, பலருக்கு அறிமுகப்படுத்தியவர்கள், கொடுத்தவர்கள் பவுலடிகளா தவிர வேற சிறந்த உதாரணம் சொல்லலாம். நிறைய சவேரியார் இருக்கிறார். இன்னொரு இடத்துல சவேரியாரை பத்தி சொல்றேன், இருக்கிறார். ஆக புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட 27 புத்தகங்கள்ல 13 புத்தகங்கள் இவர் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முதல் புத்தகமும் இவர் எழுதியதுதான். தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக பலருக்கு, திருத்தூதர்கள் எல்லாம் அழைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு இந்த இறைவனை அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், புற இனத்தாருக்கு, கிறிஸ்துவிலே நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு, கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு சென்று அறிவித்தவர் பவுலடிகளார். ஆக இந்த இறைவனை நாம் கொண்டாடும், இந்த இறைவனை, நற்கருணையின் ஆண்டவரை, நலம் தருபவரை, உனக்காக எனக்காக சிலுவையில் கைகளை விரித்து ஆணிகள் அடிபட உயிர் கொடுத்த அந்த தேவனை இந்த உலகுக்கு கொடுத்தவர், இந்த உலகுக்கு அறிவித்தவர். பலருக்கல்ல, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுத்தவர் பவுலடிகளார். அவர்கள் தான் புனிதர்கள். ஆக பவுலடிகளாரை போல வாழ்பவர்கள் தான் புனிதர்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான்காவதாக இந்த புனிதர்கள் என்பவர்கள் யார்? என்றுமே இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இறைவன் திருமுன் நிற்கின்றவர்கள். என்றும் ஒரு நொடி பொழுது கூட இறைவனை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். ஒரு நொடி பொழுது கூட அந்த இறைவனை தங்களுடைய வாழ்க்கையில் மறக்க மாட்டார்கள். எல்லா நேரமும் வாழ்க்கை முழுவதும், காலம் முழுவதும் அந்த இறைவனையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இறைவன் முன்னிலையிலே தங்களை தகுதியானவர்களாய் ஒப்புக் கொடுத்து நின்று கொண்டிருக்கிறவர்கள் தான் புனிதர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாகப்பட்டது அன்னை தெரேசா. அவருடைய இல்லத்தை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். கல்கட்டாவுக்கு சென்றிருக்கிறேன், அவருடைய இல்லத்துக்கு சென்றிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்டவாள்! வாழும் பொழுதே புனிதை, நடமாடும் புனிதை என்று அழைக்கப்பட்டவள். அப்ப அவளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை எந்த அளவுக்கு இந்த உலகுக்கு பிரதிபலித்தது, ஆக எந்த அளவுக்கு இந்த ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்தார். 80 வயதுக்கு முதிர்ந்த ஒரு முதியவரை, தாத்தாவை, அவருடைய தொழுநோய் புண்களை, கண்ணில், கையில, காலில் இருக்கக்கூடிய புண்களை கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அன்னை தெரேசா சுத்தம் செய்து கொண்டிருக்கும்போது அங்கு சென்றவர்கள் கேட்கிறார், இப்படி இருக்க எப்படி உங்களால் தொட்டு அதை சுத்தப்படுத்த முடிகிறது? அன்னை தெரேசா சொல்லுகிறார், அவர்களை நான் ஒரு தொழுநோய் பிடித்த மனிதராக பார்க்கவில்லை. அவர்களின் புண்களிலும் வேதனையிலும் என் ஆண்டவர் இயேசுவை நான் பார்க்கிறேன். ஆக நான் இயேசுவுக்கு என் அன்பை பிரதிபலிக்கிறேன். என் அன்பு, இயேசு எனக்காக அன்பினால் தன் உயிரை கொடுத்தார். அந்த அன்புக்கு சான்று பகர, அந்த அன்புக்கு பிரதிபலனாக நான் இவர்களிலே இயேசுவை காண்கிறேன் என்று சொன்ன அந்த துன்பத்திலும் வேதனையிலும் மன கொடுமையில் நோயின் வடியிலும் அவர் இயேசுவை கண்டார். இயேசுவோடு இணைந்து வாழ்ந்தாள். அப்படியே ஒரு சிறுவமா உருவாக்கி அவர் ஜபிப்பது போல் அவங்க அந்த சாப்பல்ல, அந்த அன்னை தெரேசா வாழ்ந்த அந்த கான்வென்ட்ல அந்த செல்ல உட்கார்ந்து வச்சிருக்க, அப்படியே எப்படி உட்கார்ந்து ஜெபிப்பாங்களோ அப்படி ஜெபம் ஜெபம் ஜெபம், இறைவனோடு ஒன்றித்திருப்பதுதான். இயேசுவில் பிரியமானவர்களே, தங்கள் வாழ்க்கை இழந்தவர்கள் ஆனால் நிறைவாய் மீட்டுக் கொண்டவர்கள், நிறைவாய் பெற்ற இழந்தவர்கள். எதற்காக? கடவுளுக்காக இழந்தவர்கள். ஆனால் தங்கள் வாழ்க்கையை நிறைவாய் நிலையாய் பெற்றுக் கொண்டவர்கள். ஆகவேதான் சொல்லுகிறது, புனிதர்கள் என்பவர்கள் இறைவனோடு எந்நாளும் எந்நேரமும் இணைந்திருப்பவர்கள், ஒன்றித்திருப்பவர்கள், அவர்கள் முன் நின்று கொண்டிருப்பவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்னை தெரேசா இன்னொரு நிறைய இருக்கிறது. அன்னை தெரேசா சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, இந்த உலகில கொடிய நோய் என்று நோய் இல்லவே இல்லை. நாம் ஒருவரை ஒரு அன்பு செய்யாதான் பெரிய கொடிய நோய்.
ஐ cannot love my own brother, அதாவது கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய முடியாது என்று சொன்னால், அன்பு செய்ய அந்த அன்பை பெற முடியாமல் இருக்கிறோமே, அதுதான் நமக்கு இந்த உலகிலே பெரிய நோய் என்று சொல்லுகிறார்கள். ஆக அதற்காகத்தான் உழைத்தார்கள். அப்படி கரமேந்தி போறாங்க. இன்னைக்கு கல்கட்டாவில் மதர் ஹவுஸ் கல்கட்டாவில் மதர் ஹவுஸ்னா அன்னை தெரேசா இல்ல மட்டும்தான். எங்க நின்றும் எந்த ஆட்டோக்காரன் நீங்க மதர் ஹவுஸுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா உங்களை அன்னை தெரேசா இல்லத்துல கொண்டு விட்டுருவான். அந்த அளவுக்கு முத்திரை பெயர் பதிவு ஆயிருக்கு. கல்கட்டா முழுவதும் மதர் ஹவுஸ் என்றால் ஒற்றே இடம், அது அன்னை தெரேசா வாழ்ந்த அந்த கான்வென்ட் தான். ஆக அங்க இருப்பவர்களுக்காக அவங்க கடை வீதியில போய் நன்கொடை வாங்குறாங்களாம். நான் வாசித்து அறிந்தது, அதனால இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லுவேன். இப்படி கையேந்தி நிக்கிறாங்க. அங்க இருக்கிற அநாத பிள்ளைகளை, பச்சிலம் குழந்தைகள், இந்த தொட்டில தூக்கி குப்பை தொட்டில கிடக்கிற பிள்ளைகள்லாம் ஆதரித்து, இந்த முதியோர் தொழுநோய் இதெல்லாம் இருக்கிற எல்லாரையும் அரவணைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு வழியில காய்க்கிறான். அந்த கடைக்காரன் காரி துப்புனானோ கையில. வந்துட்டாங்க பழப்பு இல்லாம பிச்சை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புனான். உண்மை நிகழ்வு அன்னை தெரேசாவின் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்படியே அணைத்து கொண்டார்களாம். அப்படியே மார்போடு அணைத்து கொண்டு தொடச்சிட்டு, அவங்க அந்த உடையில, அவங்க போட்டிருந்த அந்த உடையில, வெள்ளை உடுப்புல தொடச்சிட்டு திரும்பி கையேந்தினாங்களாம். கையேந்தினோன்னு அவன் அப்படியே பார்க்கறான். அன்னை தெரேசா சொன்ன வார்த்தை, எனக்கு கொடுத்ததை எடுத்துக்கிட்டேன், என் வீட்டுல பட்டினியாவும் பசியாவும் உணவுக்காகவும் இருக்கிறாங்கல்ல பிள்ளைங்க, அவங்களுக்கு கொடுன்னு ஏந்தினாங்களாம். காலில் விழுந்துட்டான். மன்னிச்சிருங்க தாயே அப்படின்னு சொல்லிட்டு சாகும் வரை அன்னை தெரேசா இல்லத்துக்கு தன்னால் முடிந்தது அதுக்கு மேல கொடுத்தே செத்து போனான் அவன். உண்மை நிகழ்வு. ஆக புனிதர்கள் நாம் இறைவனை காணக்கூடிய உருவத்திலே இருக்கிறார்கள். அவர்களிலே நாம் இறைவனை காண முடியும். ஏனென்றால் இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, அவர்கள் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இறைவனோடு ஒன்றித்திருப்பவர்கள். இந்த நேரம் அந்த நேரம் ஒரு நேரம் அப்படி இல்லை. நம்மளை போல இல்லை. தேவைன்னா போவோம் கோயிலுக்கு, தேவைன்னா போவோம் வேளாங்கண்ணிக்கு, நடந்து போய் முடி வெட்டுவோம், மொட்டை எடுப்போம், அள்ளி கொடுப்போம், இல்ல அனாதை இல்லத்துல போய் கொடுப்போம். தேவைன்னா ஏதாவது வேணும்னா அது கேட்டுதான் போவோம். அதை கொடு, நான் தர்றேன், கொடுத்துட்டாதான் போவோம். கொடுக்கலினாலும் கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையிலையும் போக மாட்டோம், செய்ய மாட்டோம். குழந்தை வேணும் அப்படின்னா குழந்தைய கொடுத்த பிறகு போய் நேர்த்தி கடை இதெல்லாம் செஞ்சுட்டு வருவோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம். அப்படி அல்ல இயேசுவில் பிரியமானவர்களே. ஆக இறைவனோடு வாழ்ந்தவர்கள், என்றுமே வாழ்ந்தவர்கள், நிலையான காலத்துக்கு எல்லா நொடி பொழுதும் இறந்தவர்கள். ஐந்தாவதாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த புனிதர்கள் என்பவர்கள் தம்மை நோக்கி மன்றாடுபவர்களுக்கு இறைவனிடம் செபிப்பவர்கள், பரிந்து பேசுபவர்கள். புனிதர்கள் யார்? நமக்காக பரிந்து பேச. அப்படிதான் திருச்சபையும் கற்றுத்தருது. நாம தான் புனிதர்களை ஆண்டவர் இயேசுவுக்கு மேல கொண்டு போய் வச்சு உட்கார்ந்துருக்கோம். அன்னை தெரேசாவை கூட, இப்ப இருக்கிற நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் கூட ஸ்ட்ராங்கா ஒரு என்சைக்கிள் லெட்டர் போட்டாங்க. எங்கிட்டாவது உங்களுக்கு எல்லாம் சொன்னாங்களா, தகவல் சொன்னாங்களா? அன்னை தெரேசாவை கொஞ்சம், அப்பா தம்பிகளா, சாமியார்கள்லாம், பிஷப் எல்லாருக்கும் எழுதியிருக்காங்க, கொஞ்சம் கீழே இறக்குங்கடா, ஏசுநாதருக்கு மேல தூக்கி கொண்டு வச்சிட்டீங்கடான்னு சொல்லிட்டாங்க. வழிபட ஆரம்பிச்சோம், கொண்டாட ஆரம்பிச்சோம், நல்லதுதான். அவங்களாம் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். ஆக இதுல நான் அன்னை தெரேசாவை, நம்ம இது மாதா மரியாள், வேளாங்கண்ணி திருத்தலம் இருக்கிறது, பூண்டி மாதா திருத்தலம் இருக்கிறது. மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் போய் கொண்டிருக்காங்க. ஏன்? அதான் உதாரணம். புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுபவர்கள், நமக்காக ஜெபிப்பவர்கள். அவர்கள் எல்லாம் ஒரு வாய்க்காலாக, வழியாக இறைவனை தேடும் நமக்கு, இறைவனின் அருளை நாடும் நமக்கு, இறைவனிடம் வேண்டும் நமக்கு, இறைவன் நமக்கு ஆசீர் அளிக்க வேண்டும், வரங்கள் கொடுக்க வேண்டும், நாம் ஜெபிப்பதை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் நமக்கு அவர்கள் எல்லாம் ஒரு வாய்க்காலாக, வழியாக பயன்படுகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் நமக்காக பரிந்து பேசுபவர்கள், ஜெபிப்பவர்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்தோனியார், மாதா ஒரு பக்கம், அந்தோனியார் ஒரு பக்கம். இங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி. இப்ப நம்ம திருச்சபையில அந்தோனியார் பெரியாளா, மாதா பெரியாளா?
மாதாவுக்கு நிறைய கோயில்கள், அந்தோணியாருக்கு நிறைய கோயில்கள். இப்ப உண்டியல் பெட்டிகளும் நிறைய. யார் அதிகமா மாதாவுல உண்டியல் நிறைய காசு இருக்கா, இல்ல அந்தோணியார் உண்டியல்ல காசு இருக்கா? அப்புறம் தான் எல்லாரும் வருவாங்க. இப்ப குழந்தை இயேசு கொஞ்சம் வந்துகிட்டு இருக்காரு. குழந்தை இயேசு வந்துட்டு இருக்காரு. இயேசு மறந்துட்டோம், மையத்தை மறந்துட்டோம். மைய மறந்துட்டு சுத்தி இருக்கிறதெல்லாம் பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். கொண்டாட்டங்கள் தேவை, நம்முடைய விசுவாச வாழ்க்கை வலுவூட்டுவதற்கு தேவைதான். ஆனால் அவைதான் முக்கியம், அவைதான் மையம் என்றால் இல்லவே இல்லை. ஆக புனிதர்கள் எல்லாம் மையமாக இல்லை. நிச்சயமாக இந்த மைய புள்ளியை இந்த ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வந்தவர்கள், இந்த இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள், இந்த இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை கொடுத்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள், அவராக வாழ்ந்தவர்கள், அவருக்கு சாட்சியும் கொடுத்தவர்கள், உயிரை கொடுத்தவர்கள். ஆக இவர் இல்லாமல் அவர்கள் இல்லை. அதனால இவரை தான் நம்ம முதன்மைப்படுத்தணும், மைய புள்ளியாக வைத்திருக்கணும் இறை இயேசுல. ஆனால் அவர்கள்லாம் அதுல தவறல. அந்தோணியார் பத்தி சொல்லும்போது மிக அழகா சொல்லுவாங்க இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை. குழந்தை இயேசுவோடு பைபிள்ல பார்த்தீங்கன்னா, பைபிள் அவருடைய சிறுபத்துல பைபிள் இருக்கும். பைபிள் மேல என்ன இருக்கும்? குழந்தை இயேசு ஆண்டவர். அப்படியே குழந்தை இயேசு தத்துருவமா அவருக்கு தோன்றி அவர் அறையில் இருக்கும்போது அவர்கள் பேசிக் கொள்வார்கள். அதைத்தான் அப்படியே அந்த சிறுபத்துல வடித்து கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு. அதை ஒருவர் அந்த அறையின், அவர் அந்தோணியார் இருந்த அறையின் கதவு பூட்டி இருக்க அந்த சாவி போடக்கூடிய துவாரத்தின் வழியாக பார்க்கும்போது அவர் இயேசுவோடு உறவாடி கொண்டிருக்க குழந்தை இயேசு கையில் தவழ்ந்து கொண்டு அவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு விளையாடு அதை பார்த்திருக்கிறாங்க. அதெல்லாம் சாட்சியமாக இருக்கிறது. இந்த அந்தோணியாருக்கு பேர் என்ன? கோடி அற்புதர். அவர் பதுவையில பிறந்தார். பதுவை அந்தோணியார் பதுவையில பிறந்தனால அந்த ஊரை சொல்லி பதுவை அந்தோணியார். ஆனால் கோடி அற்புதர் பல பேர் இருக்குது. ஆனால் எல்லா புனிதரையும் கடந்து யாருக்குமே அந்த பேர் வரல. கோடி அற்புதம் இல்ல. அன்னை மரியாளா எத்தனையோ அதிசயங்களை நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கிறார். இதுலதான் கொஞ்சம் வார்த்தை மாறி பேசணும். மாதா கொடுக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, மாதா பெற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அப்படி சொல்ல ஆரம்பிச்சோம்னாவே நம்ம கத்தோலிக்க திருச்சபை இன்னும் காப்பாத்திக்கலாம். இந்த பிரபத சபையில இந்த பெந்தகோஸ்தே சபையெல்லாம் வருது இல்ல, அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காப்பாத்திக்கலாம். நம்ம தான் தவறான வார்த்தையில. நான் போனேன், மாதா கொடுத்தாங்க, மாதாட்ட கேட்டேன். ஏன் மாதாட்ட கேட்டோம்? மாதா பெற்றுக் கொடுத்தார்கள். அன்று காணா ஒரு திருமணத்திலே ரசம் தீர்த்து விட்டது என்று சொன்ன பொழுது என் மகன் சொல்வதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் மகன் சொல்வதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? உடனே என்ன சொன்னாரு? ரசம் கொடுங்க, தண்ணீரை நிரப்புங்கள். என்ன சொன்னாரு? தண்ணீரை நிரப்புங்கள். தண்ணீர் நிரப்பிய ஜாடிகளில் இருந்த அத்தனை தண்ணீர் ரசமாக, திராட்சை ரசமாக மாற்றினார் என்பது உண்மை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக இந்த புனிதர் கோடி அற்புதர் எங்க மாதாவையும் உயர்ந்து நிற்கிறார். கோடி அற்புதம். வேளாங்கண்ணி போனீங்கன்னா மியூசியத்துல இருக்குது பயங்கரமா எழுதி அம்மாவை நோக்கி வந்தேன், நான் வீடு கட்டணும் வந்தேன், என் வயிற்றுல புற்றுநோய் கட்டின்னு வந்தேன், அப்படி எழுன்னு வந்தேன், எனக்கு சுகம் பெற்றது அப்படின்னு எவ்வளவோ சாட்சியம் அங்க இருக்கிறது. ஆனாலும் கோடி அற்புதர் என்ற அன்னை மரியாளுக்கு வரல. ஆனால் புனிதர் அந்தோணியாருக்கு கோடி அற்புதர் என்று இருக்கிறது. அதனால அவங்க சபையில அவங்க துறவர சபையில தான் இருந்தாரு. ஒரு நல்ல அருமையான ஒரு நிகழ்வு இருக்கிறது அவரை பத்தி. துறவர சபையில இருக்கும்போது மக்கள் நிறைய வர்றாங்க. இவர் வார்டுக்கு அதிசயம் செஞ்சுக்கிட்டே போறாரு. சபையில சுப்பீரியர் பார்த்தாரு, அந்தோணியாரை கூப்பிட்டாராம். இந்த பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இல்ல. ஏன்னா அவருக்கு பேரும் புகழும் வேற வருது, இது ஒரு போட்டி பொறாம வேற. அதனால சுப்பீரியர், நான் தான் பெரிய ஆள் இல்ல, ஒரு நாளைக்கு நீ 18 உதவி தான் செய்யணும். 18 அதிசயம் தான் செய்யணும். உதவி இல்ல, 18 அதிசயம் தான் செய்யணும் ஒரு நாளைக்கு. 18க்கு மேல செய்யக்கூடாது. அவருடைய புத்தகத்துல படிச்சிக்கனா இருக்கும், இது உண்மை. 18 மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாராம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காலையில 9 மணிக்கு வந்து உட்கார்ந்தாருன்னா 10-11 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு 18. அப்புறம் மீதி நேரம் என்ன பண்றது? வந்து நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அப்புறம் போய் முழங்கால் படிக்கிட்டு சுப்பீரியர்ட்ட, தந்தையே, பேரருள் தந்தையே, என்னை மன்னிக்கணும். நீங்கள் கொடுத்த கட்டளைப்படி, உங்கள் உத்தரவின்படி நான் 18 அதிசயங்களை இன்று செய்து முடித்து விட்டேன். ஆனால் பாருங்கள், இத்தனை பேர் நிற்கிறார்கள், நான் செய்ய வேண்டும், எனக்கு இன்று அனுமதி கொடுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். அப்படி ஒரு நாள் அவரு 18 அதிசயங்களை செஞ்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு.
ஆனா அவர்கள் அந்த துறவிகள் வாழ்ந்த இல்லத்தை பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. துறவிகள் வாழ்ந்த இல்லத்தை பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய 3வது மாடி சாரத்துல இருந்து ஒருத்தன் விழுகிறான் கீழே. அந்தோனியார் 18 முடிச்சிட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தவர் பார்த்து விட்டாரு. ஐயோ டே நில்றா நில்றா அப்படின்னு இப்படி சொன்னாராம். அவன் அப்படியே விழுந்தவன் அப்படியே அந்த இடத்துல நிக்கிறான். அப்படியே நிறுத்தி வச்சுட்டு போனாராம் சுப்பீரியர்ட்ட. ஐயா, பேரருள் தந்தையே, 18 செஞ்சுட்டேன், ஆனா சாரத்துல இருந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்து ஒருத்தன் விழுந்துறான், அவனை நான் நிறுத்திட்டு வந்துட்டேன், சொல்லுங்க, அவனை அப்படியே காப்பாத்திடுறேன், எனக்கு இன்னைக்கு ஒன்னு எக்ஸ்ட்ரா செய்யறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்களே அப்படிங்க. இவர் சுப்பீரியர் சொன்னாராம், நீதான் 18 தாண்டி ஒன்னு செஞ்சுட்டு தானே வந்திருக்க, அவனை தான் விழுக விடாம நிறுத்திட்டு வந்துட்டியே, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேட்கிற, சரி சரி போய் இறக்கி விடு அப்படின்னு சொன்னாராம். அப்படி இறக்கி விட்ட உயிர் கொடுத்தார் என்றெல்லாம் அவருடைய வரலாறு சொல்லுகிறது இயேசுவில். ஆக இந்த புனிதர்கள் என்பவர்கள் இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை, இறைவனோடு வாழ்ந்தவர்கள் என்பதை விட இயேசுவில் பிரியமான சகோதரர்கள் நமக்காக செபிப்பவர்கள், நமக்காக பரிந்து பேசுபவர்கள், நமக்கு ஒரு வாய்க்காலாக வழியாக அந்த இறைவனை அடைவதற்கு தேடும் இறைவனை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு, அந்த இறைவனுடைய வரங்களை வாரி வாரி பெறுவதற்கு, அபரிதமாக நாம் பெறுவதற்கெல்லாம் நமக்கு உதவியாக இருப்பவர்கள் இந்த புனிதர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆறாவதாக இந்த புனிதர்கள் என்பவர்கள் யார்? தங்கள் உயிரையே இறை மாட்சிக்காக கையளித்தவர்கள், தங்கள் உயிரையே கொடுத்தவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடந்த 4ஆம் தேதி யாருடைய விழா? பிப்ரவரி 4, அருளானந்தர், ஜான் டி பிரிட்டோ அருளானந்தர். அந்த அருளானந்தர் வாழ்ந்து இறந்த அந்த பூமியிலிருந்து, நான் அந்த ஏரியாவில் இருந்தா வருகிறேன், ஓரியூர் பக்கத்துல இருந்தா என்னுடைய ஊர். ஆக அந்த அருளானந்தர் சிந்திய அந்த இரத்த சாட்சியத்தான் எங்களுடைய விசுவாசம். அந்த பகுதியில் சிவகங்கை, ராம்நாடு, காரைக்குடி அந்த ஏரியா பூரா இன்னைக்கு அந்த அருளானந்தர் சிந்திய ரத்தம், அதுதான் சாட்சியம். விசுவாசத்தின் வித்தாக விதையாக முளைத்தது அங்கிருந்து. அந்த விசுவாசத்திலே வருகிறோம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, எங்கோ பிறந்து இங்கு வந்து உயிரை கொடுத்தார், ரத்தம் சந்தனார். அவர் ரத்தம் சிந்தி அந்த பூமி இன்று செம்மண் பூமியாக மலர்ந்திருக்கிறது. செம்மண் பூமியாக, உவடு மண் என்று சொல்லுவாங்க. ஆற்றினுடைய படுக்கையில, காட்டாறு மாதிரி செல்லக்கூடிய அந்த ஆற்று படுக்கையில உவடு மண். உவடு மண் அது ஒன்னத்துக்கு உதவாத மண். அந்த மண் இன்று சிவந்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த மறைசாட்சியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. நிறைய படிச்சிருப்பீங்க அவரை பத்திலாம். நான் நிறைய படிச்சிருக்கிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, சுடும் பாறையிலே உருட்டப்பட்டவர், சுடும் பாறையில் வெறும் உடலாய் தலைகளாய் கிணற்றிலே இறக்கப்பட்டவர். சோதனை, அவருக்கு தண்டனை, வேதனை கொடுக்கிறாங்க. அவ்வளவு இயேசுவை மறுதலிக்க சொல்லி, அவர் சொன்னது தப்புன்னு சொல்லி அவரை ஊரை விட்டு நாட்டை விட்டு விரட்டுவதற்கு பல முயற்சி, எத்தனை முயற்சிகள். ஆக கொலை செய்யப்பட வேண்டும், தலை வெட்டப்பட வேண்டும். யாரை போல? திருமுழுக்கு யோவானை போல. அவருடைய சாட்சியம் திருமுழுக்கு யோவானை போல இரத்த சாட்சியம், தலை வெட்டு விடப்பட வேண்டும் என்பதுதான் அரசன் கட்டளை. வெட்ட முடிந்ததா? வரலாறு சொல்லுகிறது, வெட்ட வாள் தூக்கி நின்றவன் வெட்ட முடியாமல் நின்றான் என்று சொல்லுகிறது. அவன் நினைச்சான் அவர் கழுத்துல நம்மளாம் அந்த சிறுவ கயிறு, ஜெபமாலை எல்லாம் போட்டிருப்போம்ல, அது மாதிரி ஒரு கயிறு போட்டிருந்தாராம், அதுதான் தடையா இருக்குன்னு சொல்லிட்டு அதை அறுத்து இருந்தானா. அறுத்து இருந்து மீண்டும் ஓங்குறான். ஓங்குன கை இறங்கல, முடியல. கடவுளின் வல்லமை அங்கே செயல்படுகிறது. இறுதியாக அருளானந்தர் ஏறெடுத்து பார்த்து, உன் கடமையை செய் என்ற பொழுதுதான் வாள் எடுத்தவன் அவர் தலையை துண்டிக்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக எத்தனையோ சாட்சியங்கள் இயேசுவில் பிரியமானவர்களே. ஆக உயிரை கொடுத்தவர்கள் வேற யாரும் இல்லையான்னு கேட்காதீங்க, ஆயிரக்கணக்கா இருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு 7 பாயிண்ட், அந்த 7 பாயிண்ட் நமக்கு நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டா தான் ஆரம்பிச்சேன், அதனால 1/4 மணி நேரம் லேட்டாவே முடிச்சிடுறேன். ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு புனிதர்கள். ஆக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தங்கள் உயிரை கொடுத்தவர்கள், தங்கள் உயிரை கொடுத்தவர்கள் பல பேரை சொல்லலாம்.
ஏழாவதாக இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் இருக்கிறார் என்று தங்கள் வாழ்வின் வழியாக நிரூபித்தவர்கள் தங்கள் வாழ்வின் வழியாக சொல்லல. நான் அந்த வார்த்தை ஜாலம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தான் பேச தெரியும், மைக்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு. வாழ்ந்து காட்டணும், பேசுவது அல்ல. விசுவாசம் பேசுவது அல்ல, ஜெபிப்பது அல்ல, கோவிலுக்கு போவது அல்ல, பாத யாத்திரையும் திரு யாத்திரையும் போவது அல்ல, ஆக்கி போடுவது அல்ல, மொட்டை அடிப்பது அல்ல, நேர்த்திக்கடன் செலுத்துவது அல்ல, ஜெபமாலை சொல்வது அல்ல. அதல்ல விசுவாசம். வாழ்ந்து காட்டுவது. அப்படி வாழ்ந்து காட்டினார்கள், உயிரையும் கொடுத்தார்கள். அவர்கள்தான் புனிதர்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மோசஸ், பல பேரை சொல்லலாம். மோசஸ், பழைய ஏற்பாட்டுக்கு போறேன். மோசஸ் எப்படி வாழ்ந்தார், உயிரை கொடுத்தார், நிரூபித்து காட்டினார் இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் யாவே கடவுள், அன்று ஆவே இயேசு புதிய ஏற்பாட்டின் காலத்துல வர்றாரு, பின்னால வர்றாரு. இஸ்ரேல் மக்களுடைய எகிப்தின் அடிமைத்தலையிலிருந்து விடுதலைக்கு பிறகு அங்கேயும் உங்களுக்கு அந்த ஒரு ஒப்புமையை சொல்லணும். பவுலடிகளாருடைய மனமாற்றம், அந்த திருத்தூதர்கள் பணிகள் 9ஆம் அதிகாரம் 22, 26 அந்த 3 இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அங்க சொல்லும்போது மிக அழகா சொல்லுவாங்க, சவுளே சவுளே என்ற அழைப்பு குரலொலி கேட்கிறது, நீ யார் என்று சொல்லும் பொழுது துன்புறுத்தும் இயேசு நான் என்ற பதில் இல்லையா? அதே போலதான் எரியும் முட்புதர்ல விடுதலை பயணம் 3வது அதிகாரத்துல, விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற மோசே இறைவன் அழைக்கிறார். எதன் வழியாக அழைக்கிறார்? எரியும் முட்புதர் அந்த செடியின் வழியாக. மலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், ஹோலி லேண்ட் டூர் 2013 போனேன். அந்த மலையெல்லாம் போய் பார்த்தோம். அப்படியே இருக்கிறது சீனாய் மலை, செங்கடல். ஆக இதெல்லாம் வாய்ப்பு. கிறிஸ்தவர்னா நம்மளாம் அந்த புனித பயணம் கண்டிப்பா வாழ்க்கையில சாகறதுக்கு போகணும். நான் எல்லாம் சொல்றேன், பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா பிறந்த உடனே நீங்க சேர்த்து வைங்க 10 ரூபா ஒரு நாளைக்கு. அந்த குழந்தை ஒரு சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லு, நீ உன்னுடைய புதின பயணத்துக்கு போறதுக்காக 10 ரூபா சேகரிச்சு வச்சுக்க, இந்த 10,000 ரூபா இருக்கு சேகரிச்சுக்க, 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும் போ. இப்ப 2 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன். நான் போகும்போது 80,000 ரூபாய், 2013 நான் போகும்போது 80,000 ரூபாய். கிறிஸ்தவனா பிறந்துட்டோம்னா புனித இடத்தை, அந்த புனித பூமியை, எருசலேம், எகிப்து இதெல்லாம் போய் பார்க்கணும். விசுவாசத்துல நம்ம வளரணும். உடனே எடுத்து போகணும் சொல்ல, பிறந்த உடனே சேர்க்க ஆரம்பிங்க. பிறந்த நாள்ல இருந்து சேர்க்க ஆரம்பிங்க. அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்க அவன்கிட்ட சொல்லி சேகரிக்க சொல்லுங்க. 10 ரூபாய் கண்டிப்பா அவன் சாகரக்குள்ள ஒவ்வொருவனும் போக முடியும். நான் இது போற இடங்கள்ல சில இடங்கள்ல சொல்றது உண்டு. அவர் கானான் தேசத்துக்கு போகவே இல்லை. கானான் தேசத்துக்கு போனாரா மோசே? போகல. இடையில நீபோ மலையில செத்துட்டார். அந்த நீபோ மலையில பூச வச்சேன். நாங்க 76 பேர் போயிருந்தோம். மொத்தம் 10 நாள். 10 நாள்ல 9 நாட்கள் திருப்பலி புனித பூமியில. அவ்வளவு அருமையா இருந்தது. அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இயேசு இரத்த வேர்வை சிந்தி அந்த இடத்துல இருந்து பீடம் கட்டி எழுப்பியிருக்கிறான். ஆலயம் இருக்கிறது அங்க பூச. அந்த பீடத்துல பூச வைக்கும் போது அவன் சொல்லும்போது, அந்த என்ன சொல்றது, வழிகாட்டி கைடுக்கு வர்றாங்க இல்லையா, நமக்கு சுற்றுலா பயணிகளுக்கு கைடு காட்டுற, அவன் சொல்ற பல இடங்கள்ல சொல்லுவான், இயேசு இப்ப எகிப்துக்கு ஓடி போனாரு, ஒளிஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லி அப்படி நம்பப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையான இடம் தெரியல, வரலாறெல்லாம் இல்ல, எழுதப்படல. அதனால இதுதான் அப்படின்னு இந்த குகைய அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படின்பான். அப்படி ஒவ்வொரு இடத்தையும் சொல்லும் போது சொல்லுவான். அது மாதிரி மோசே இந்த கேணியில தான் பாஸ்கெட்ல போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நம்பப்படுதுன்னு சொல்றான். ஆனால் இயேசு இரத்த வேர்வை சிந்தினார் என்று சொல்லும் இடத்துல அவன் சொல்றான், உண்மையான இடம் இது, உண்மை, இன்று வரை இது உண்மையாகவே இருக்கிறது. அவர் சிந்தி அந்த இரத்த துளியின் இடத்தில் இருந்துதான் இந்த பீடம் எழுந்திருக்கிறது. முழுக்க முழுக்க உண்மை என்று சொல்லுகிறான். அங்க நின்று அந்த பீடத்துல திருப்பலி வைத்தா எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று நினைத்தேன். என் வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று நினைத்தேன். எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் என்று நினைத்தேன். நான் செஞ்சதில்லை, எங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம் என்று நினைத்தேன். மோசே நீபோ மலையில இறந்த அந்த மலையில் திருப்பலி. அவர் கானான் தேசத்துக்கே போகல. இயேசு எப்படி கடவுளை உலகுக்கு அறிமுகப்படுதாக, கடவுள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்
தன் கோலை நீட்டினார், செங்கடலை இரண்டாக பிரித்தார், கோலை மலையில் தட்டினார், தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது என்றெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் இருக்கிறார் என்று தங்கள் வாழ்க்கையின் வழியாக இந்த உலகுக்கு காட்டியவர்கள் புனிதர்கள். அதனை கடந்து வந்தீங்கன்னா சவேரியார் கடந்த டிசம்பர் மாதம், இந்த டிசம்பர்ல போன டிசம்பர் 2024 டிசம்பர் சென்றிருந்தேன். அழியா உடலை பார்த்தோம். 16ஆம் நூற்றாண்டிலே இறந்தவர் இன்று 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது. ஆக கடவுள் இருக்கிறார் என்று நமக்கு காட்டுகிறவர்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், அவர்கள் தான் புனிதர்கள். அதான் 7வது பாயிண்ட். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி எத்தனையோ பேர் சொல்லலாம். அழியா நாக்கு, நம்முடைய அந்தோனியாருடைய அழியா நாக்கு இன்னும் இருக்கிறது. ஆக இதெல்லாம் அப்படி எப்படி நாம இறந்தவர்களை நீங்க யாரும் கோவா போனீங்களான்னு தெரியல, கோவா போயிருந்தீங்களா? நான் முன்னால ரெண்டு தடவை போயிருந்தேன். 2 தடவை போனப்போமே மேலதான் இருந்தது, கண்ணாடி பெட்டிக்குள்ள மேல இப்படிதான் பார்க்க முடியுது. அவர் உடல் தெரிகிறது, அவ்வளவுதான். இவ்வளவு உயரத்துல எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஆனால் அந்த 2024ஆம் ஆண்டு இறக்கி வைத்திருந்த போது எப்படி நம்ம ஐஸ் பெட்டியில இறந்தவங்களை வச்சிருப்போமோ அதே மாதிரி ஒரு கண்ணாடி பெட்டியில அழகா வச்சிருக்கிறான். சதை, அவருடைய உள்ளங்கால்ல பார்த்த சதை அப்படி இருந்தது, உண்மையா இருந்தது. அவருடைய உடல் எல்லாம் நாங்க போடக்கூடிய அந்த பூச உடுப்பு மேல இருக்கிறதுனால அதிகமா தெரியல, உடல்லாம் தெரியல, முகம் தெரிகிறது, தோளெல்லாம் தெரிகிறது, எல்லாம் ஒட்டி இருக்கிறது, அழகா, எந்த மாற்றமும் கிடையாது. ஆக தங்கள் வாழ்க்கையில் இறைவனுக்கு உயிரை கொடுத்து அந்த வாழ்க்கையின் வழியாக இறைவன் இருக்கிறார் என்று சொல்பவர்கள், நிரூபிப்பவர்கள், நமக்கு சாட்சியம் அளிப்பவர்கள் தான் புனிதர்கள். இயேசுவில் பிரியமான சகோதரர், எத்தனையோ எடுத்துக்காட்டு, எத்தனையோ புனிதர்களை நாம சொல்லலாம். ஆக இவர்கள் எல்லாம் இப்படியாக வாழ்ந்தவர்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, சவேரியார் லூக்கா நற்செய்தியில 9ஆம் அதிகாரம் 25 ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை, ஆன்மாவின் இருந்தது இப்ப வாழ்வைன்னு ஆயிப்போச்சு இல்லையா? மொழிபெயர்ப்புல முன்னால் ஆன்மாவை இழப்பாரானால் இப்பொழுது வாழ்வை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன? லோயலா இன்னாசியாரும் சவேரியாரும் ஒன்றாய் கல்லூரியில இருக்கிற காலத்துல லோயலா இன்னாசியார் போர்ல கால்ல குண்டடிபட்டு மருத்துவமனையில சிகிச்சைக்கு போறாரு. சிகிச்சை பெறும் பொழுது வாசிப்பதற்கு புக்கு கேட்கிறாரு. அப்ப என்ன கொடுக்கப்பட்டது? யாராவது அந்த வரலாறு சொல்ல முடியுமா? புனிதர்களின் வரலாறு கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காலில் குண்டடிபட்டு ஒரு போர் வீரனாக லோயலா இன்னாசியார் காலில் குண்டடிபட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொடுப்பது, வாசிப்பதற்கு புத்தகம் கேட்ட பொழுது புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய புத்தகம் கொடுக்கப்பட்டது. வாசிக்க வாசிக்க அவரிலே மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றம் 40 நாட்கள் தவம் இருந்தார். 40 நாட்கள் தவம் இருந்து மனம் மாறி ஒரு மனிதனாக வருகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த இயேசுவை அறிவிக்க அவர் படிக்க வரும் பொழுதுதான் இந்த சவேரியாரை சந்திக்கிறார். அவரிடம் இவர் சொன்ன வார்த்தை தான் இது. ஒருவன் உலகம், யாரு? இன்னாசியார் சொல்றார் சவேரியாட்ட, ஒருவர் உலகம் முழுவதும் தனதாய் கொண்டால் தன் வாழ்வை இழப்பாரானால் பயன் என்ன சொல்லி சவேரியாரும் மனமாற்றம் வருகிறார். தூத்துக்குடி மணப்பாடு இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா சவேரியாருடைய மகிமை எங்கும் போக வேணாம், பார்க்கலாம். அந்த பக்கம்லாம் கோயில்களும் எப்படி இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அப்படியாக இறைவனை தங்கள் வாழ்வில் நமக்கு அப்படியே தத்துருவமாக வாழ்க்கையின் வழியாக காட்டியவர்கள், நிரூபித்தவர்கள் தான் புனிதர்கள். ஆக ஒரு ரீகேப் மாதிரி வேணா சொல்லிடுறேன். 7 பாயிண்ட் தான் உங்களுக்கு சொன்னேன். புனிதர்கள் என்பவர்கள் உங்களைப் போல என்னைப் போல மனிதராக பிறந்தவர்கள். இரண்டாவதாக இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு இவ்வுலகில் வாழ்ந்தவர்கள். மூன்றாவதாக தங்களுக்கு தங்களது சான்று வாழ்வின், சாட்சிய வாழ்வின் வழியாக இறைவனை பிறருக்கு, பலருக்கு, இந்த உலகுக்கே கொடுத்தவர்கள், அறிமுகப்படுத்தியவர்கள். மூன்றாவதாக எந்நாளும் என்றுமே இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்தவர்கள்.
இறைவனை முழுமையாய் பற்றி கொண்டவர்கள். ஐந்தாவதாக, தம்மை நோக்கி மன்றாடும் யாருக்காகவும் ஜெபிப்பவர்கள், பரிந்து பேசுபவர்கள். ஆறாவதாக, தங்கள் உயிரை இறைவனின் மாட்சிக்காக கையளித்தவர்கள். ஏழாவதாக, கடவுள் இருக்கிறார் என்று தங்கள் வாழ்வின் வழியாக நிரூபித்தவர்கள்.